ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலாம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்துல மார்க்கியோஸ். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம், நன்றாக இருப்பது. இதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. சில பேர் சொல்றாங்க ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி, நல்ல அதிர்ஷ்டம், நீங்க நன்றா இருப்பீங்க. நீங்க நன்றா இருக்கும்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேலதான் இருக்குது, சாபம் என் மேல கிடையாது. ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. அப்ப தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பார்வை எங்க இருக்கணும் அப்படின்னா உங்கள் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மேல இருக்கணும். கர்த்தர் பொய் சொல்வாரா? கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். கர்த்தருக்கு பொய் சொல்ல தெரியாது. கர்த்தர் உண்மையை பேசுகிறவர், அவர் உண்மையை சொல்லுகிறவர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குது என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இயேசுவை யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, இயேசுவை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கீங்களோ, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவருக்குள்ள நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. பெற்றிருக்கீங்களா, பெறலையா? அதை தான் முதல் ஏத்துக்கிறணும். வெளியே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஏத்துக்கிறாம என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை ஏத்துக்கிறணும். அதை வாயினால என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். பாருங்க, நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் அநேக நேரங்களில் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதான் பேசுறோம். மனசுக்குள்ள எதெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அதை பேசிட்டு இருக்கோம். பாருங்க, அப்போ ஒருத்தருடைய பேச்சை வச்சே இவன் இதை தான் நம்பிட்டு இருக்கான், இவன் இதை தான் விரும்பிட்டு இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பேச்சுல நம்ம தெரியுது. பாருங்க, இப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ அநேக நேரங்களில் என்ன நம்மளை குறித்து தனிமையில் இருக்கும்போது எப்போதும் கீழான மனநிலை தான் நமக்குள்ள இருக்குது. எப்பவுமே என்ன ஆகுது, நான் சின்ன பிள்ளைல இருந்து அதிர்ஷ்டமான ஆளே கிடையாது. எங்க போனாலும் அவரோட கதை கேளுங்களேன், கதை நல்லா சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் ஒரு பரிதாபத்தை எதிர்பார்ப்பாங்க. நல்ல ட்ரெஸ் போடு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தெரியுமாங்க உங்களுக்கு? உனக்கு தெரியுமா அவர் எவ்வளவு மோசமா வாழ்ந்தாருன்னு? ஆனா அவர் சொல்லலை, நீ சொல்லிட்ட. நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுமே இருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில இருக்கும், சில பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்லல, முழுமையா உங்களை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கீங்களா என்ன? தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப அதுவே பல நேரங்களை வளர்ந்து உருவெடுத்து வருது. எப்படி உருவெடுத்து வருது? இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில விஷயம் நடக்கல வைக்கிறேன். நம்ம சபிக்கப்பட்டவங்களா, அப்படியா இப்படியா, அதிர்ஷ்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நமக்கு அது நடக்குமா இது நடக்குமா, அதாவது பலமுறை அதெல்லாம் பேசியாச்சு. சும்மா லைட்டா காமிச்சிட்டு போறேன், எனக்கு திருப்பி திருப்பி பேச முடியாது, இருந்தாலும் மறக்க கூடாதுன்னு இருக்காங்க. என்ன பண்றாங்க, போயிட்டு ஜாதகத்தை போய் பார்ப்போம், அதை போய் பார்ப்போம். நான் அதிர்ஷ்டசாலியா அதிர்ஷ்டசாலி இல்லையா அது பார்த்து சொல்லிவிடும். சொல்ல, தண்ணியில உனக்கு கண்டோம், தீயில உனக்கு கண்டோம், நீ காலை வச்சுன்னா அந்த குடும்பமே ரெண்டா உடஞ்சிரும். இதாக உடனே சொல்லுவாங்க, ஆமா இந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, என்னைக்கு காலை வச்சுன்னா ரெண்டாதான் உடஞ்சிச்சு. உண்மையா தானே இருக்குது. என்னங்க, ஏன் தெரியுமா? நீங்க உங்க பழைய வாழ்க்கையே பார்த்து இருந்ததுனாலதான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, அதை நிறுத்து. நீ பார்க்க பார்க்க உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற. இப்போ கர்த்தருடைய எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை பாரு. நீ யார் என்பதை கவனி. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனால் பிறந்த பிள்ளை. நீ தேவனுக்கு சொந்தமான மகனாக இருக்கிறாய். இப்போ தேவனுடைய பிள்ளைனா தேவன் யார் என்பதை பாரு. சொல்ல பாத்தீங்களா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்ற பாத்தீங்களா? அதே போல உங்க அப்பா யாரு? உங்க சரீர தகப்பனை கேட்கல, கர்த்தர் சொல்றாரு பரம தகப்பனை பாரு. இப்போ அவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய். இப்போ என் பிள்ளை, நீ எப்படிப்பட்ட ஆளு? சாதாரண ஆள் இல்ல, உன்னை ஆசீர்வதித்தே வச்சிருக்கேன்றாரு. எப்படிப்பட்ட பாத்தீங்களா? உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், ஆசீர்வதித்தே வச்சிருக்கிறேன். சாபன்றதும் தலைமையில கிடையாதுன்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள், நீ ஒரு ஆசீர்வாதமான ஆள். நீ எதை தொட்டாலும் தொடங்கும். நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன் என்பதை நீ முதல்ல ஏத்துக்கோ. நீ முதல்ல நம்பு. சாபம் கிடையாது. உனக்காக ஒருவர் சபிக்கப்பட்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்காகவே அவர் சபிக்கப்பட்டவராக கல்வாரி சிலுவையிலே நான் தொங்க விட்டு இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் குமாரனை கல்வாரி சிலுவையில் அனுப்பினார். சபிக்கப்பட்டவராக அவர் தொங்க விட்டார். கைவிடப்பட்டவராக அங்க தொங்க விட்டார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு எனக்கும் கை கொடுக்கும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் என் மேலும் எழுதும்படியாக. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நாம பெற்றிருப்பது எப்படி தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சதாலதான் கடவுள் ஆசீர்வதிச்சான்னு நினைச்சீங்கன்னா
இன்றைக்கே எடுத்து போடு, எதுவுமே பலிக்காது. நீ ஏதோ ஒரு செஞ்சதால கடவுளை ஆஸ்வதிக்கல. கடவுள் அவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு அது எல்லாவற்றையும் செய்தது, உன்னை ஆசீர்வதித்து ஒருத்தரை தரித்திராக மாற்றியதுக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல தான் தரித்திரானார், வெகுதமா கல்வாரி சிலுவையில் தரித்திரானார். எல்லா மனித தரித்திரமும் எங்க போகுது? அங்க போனது. எல்லா ஐஸ்வர்யங்களும் கிறிஸ்து விட்டு பிடுங்கப்பட்டு எங்க கொடுக்கப்பட்டது? ஓம் பேர்லயும் என் பேர்லயும் எழுதப்பட்டது. கலந்துட்டுவோம். ஆஸ்வதிக்கப்பட்டால இல்லையா? இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் பார்க்கணும். அப்பா பெரிய கோடீஸ்வரா இருக்கிறாரு, இந்த சொத்தெல்லாம் மொத்தமா எப்போ உனக்கு வரும்? சொத்து பத்து உள்ள தகப்பன் பல கோடிகள், அது முழுமையா எப்போ வருதான்? மரித்த பிறகு என்ன பண்ணுதான்? மகனுக்கு வரப்போகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து மரித்து அப்படி எல்லா ஐஸ்வர்யங்களையும் பிதாவாய் தேவன் யார் பேர் எழுதிட்டாராம்? உயில் எழுதியாச்சு. உயில் பத்திரம் எங்க? பரத்துல இருக்குதா? பரலோகத்திலையா? இதுதான் உயில் பத்திரம். உயில் பத்திரம் எழுதிருக்கு பாருங்க, எபேசியர் 1:3 உயில் பத்திரம் தான் எழுதப்பட்டது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உயில் புத்தகம் எங்க இருக்குது? உயில் புத்தகம் எங்க இருக்குது? எவ்வளவு வேணாலும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், தொலைஞ்சா கூட. ஆனா உங்க வீட்டு பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், கொஞ்சம் காசு சொல்லணும், ஆனாலும் கஷ்டப்படணும். இது எங்க போனாலும் வாங்கலாம். நிறைய இடங்கள்ல இந்த உயில் புத்தகம் அவைலபிள் இருக்குது, உங்க போன்ல அவைலபிள் இருக்குது, இருக்கா இல்லையா? அதுலயும் சொல்லுவாங்க, ஐயோ போன்ல படிக்கவே படிக்காத வேதாகமத்தை, ஏன்னா பிசாசு அதுல இருக்குதான். பைபிளுக்குள்ளயும் பிசாசு இருக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குதானே, எதை எடுக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஆமே என்னங்க புது விதமா இருக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இன்னெல்லாம் சரியாகி போயிடும். நல்லா கேளுங்க. சொல்லுங்க, உயில் புத்திரம் சாத்தானை பார்த்து பேச, ஏ சாத்தானே சொல்லுங்க, ஏ சாத்தானே. உயில் பத்திரம் இதா இருக்குது, இதா இருக்கு, பாத்துக்கோ. 1:3 பாரு. எபேசியர் 1:3 என் மேல தேவனுடைய சொத்துகள் எழுதப்பட்டு ஆயிற்று. இங்க பாருங்க, இப்ப 2வது கவனிங்க. இப்போ உயில் பத்திரம் எழுதப்பட்டது. இப்போ மகன் இருக்கான் பாருங்க, இந்த மகன் மோசமானவனா இருக்கலாம், ஒரு மார்க்கமான மனுஷனா இருக்கலாம். நல்லா கவனிங்க. அப்பா மகன் இருக்கிறான், மகன் கொஞ்சம் என்ன பண்றான்? கொஞ்சம் திருந்தாம இருக்கிறான், ஒரு மார்க்கமா இருக்கான், அதா இருக்கான், இதா இருக்கான். இப்போ அப்பா சாகுற ஸ்டேஜ்ல ஆகுறாரு. இப்போ இந்த உயில் பத்திரத்தை அப்பா தன் மகனுக்கு எழுதுவாரா, அல்லது பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், சுத்தமான பையனா இருக்கான், இவனுடைய பையன் எப்படி இருக்கான்? கொஞ்சம் மோசமா இருக்கிறான், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கான். சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால, பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இவங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் பேர்ல சொத்து எழுதுவாரா, தான் பையன் மேல சொத்து எழுதுவாரா? சத்தியத்தை நல்லா விளங்கிக்கிறணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுலாம் சொல்றேன். பாருங்க, நீங்க அப்படி இப்படி நான் இருக்கிறதுனால என் பேர்ல சொத்து எழுதல அப்படி இல்ல. நீ அப்படி இப்படிலாம் இருப்பேன்றது உலக தோற்றத்துக்கு முன்னே கடவுள் அறிந்தவர். அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் உன் பேர்ல எழுதியிருக்கிறாரு. இதுக்கு ஜோரா கை தட்டு வாண்டவர. எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? இவர் போய் கொடூரமானவரா பாக்குறோம். அவர் சொல்ற, நீயே கொடூரமான ஆளுக்கே அவனுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கேன், நான் எவ்வளவு நல்லவரா இருந்தா இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன். உண்மையா இல்லையா? ஆகையால் தேவ பிள்ளைகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில நேரம் நம்ம அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால நமக்கு ஆசீர்வாதம் பலிக்காம போயிருமோ? அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றாருல்ல, உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் பாரு. நீ இதை பார்த்த அப்படின்னா கொடூரமான மனுஷன் நல்ல மனுஷனா மாறிடுவேன். ஏனென்றால் தேவனுடைய அன்பை பார்க்க ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியாது, தவறு செய்ய முடியாது. பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும், அப்படி செயல்ல இருந்து குறைஞ்சிரும். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, தேவ அன்பை எப்போது அறிந்து கொள்ள முற்படுங்க. அநேக தேவ அன்பின் செய்திகளை கேளுங்க. கடவுள் உங்கள் பேரில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை கேட்க 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 என்ன நம்ம மறந்துடுவோம். நம்ம தீமை செய்யறதும் தவறு செய்யறதும் பாவம் செய்யறதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடும்? மைண்ட் மறந்துடும். இதை கேட்காதனாலதான் என்ன ஆகுது? இப்போ எப்ப பார்த்தாலும் மாம்சீக எண்ணத்துல நாக்க தொங்க போட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கு எம்புடு இது பண்ணாலும் திருப்தி அடையாது கழுதிங்க. இந்த கழுதிங்க என்ன பண்ணுதுங்கன்னா, இந்த மேன்மையான காரியத்தை என்ன பண்ணுது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை எப்படி வச்சிருக்க என்பதை பாரு. நீ என் பிள்ளை, என்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டியோ அன்னைக்கே நீ நல்லவன் கெட்டவன், நீ நல்லவன் ஆன பிறகுதான் என்னை ஏத்துக்கிறன்னு கடவுள் சொன்னாரா இல்லையா? நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்லவன் ஆகி ஏற்றுக்கிட்டீங்களா? இருக்கிற மாதிரியே இருந்து ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன சத்தியத்தை தவறா இன்டர்பிரேட் பண்ணி நிறைய கேட்டிருக்கோம், புரியுதுங்களா? இப்ப சரியா இன்டர்பிரேட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல கவனிங்க. அப்போ
கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னா, நல்லவனும் கொஞ்சம் நல்லவனும் இருக்கேன், கெட்டவனும் இருக்கேன், ஒரு மார்க்கமா இருந்தேன். இப்ப கர்த்தர் நின்னுட்டு என்னை ஏற்றுக்கணும்னா, நான் உனக்கு வேணும்னா, நீ இப்படி நல்லவனா இருந்தாத்தான் என்னை நீ வாயை தூக்கி கூப்பிடணும். நீ நல்லவனா இருந்தாத்தான் இயேசுவே எனக்குள்ள வாரும் நீ சொல்லணும். அப்படி நீ கெட்டவனா இருந்துட்டு என்னை கூப்பிடாத அப்படின்னாரா இல்லையா? அப்படியா சொன்னாரு? தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, கெட்டவனா இப்பதான் உனக்கு நான் தேவை. நல்லவனுக்கு காட்டிலும் கெட்டவனுக்கு தான் இயேசு அதிகமா தேவை, தெரியுமா? ஏன்னா நல்லவன் சொல்றல்ல, உனக்கு நான் தேவையில்லை. கெட்டவன்றல்ல, இப்போ உன்னை மாத்ததுக்கு நான் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷன் எண்ணங்கள்ல தெய்வ சத்தியத்தை புரிஞ்சுக்கிற முடியாது. மனித எண்ணத்துல இதை பிரசங்கம் பண்ண சொன்னா தப்பா பிரசங்கம் பண்ணுவான். அதெல்லாம் விட்டுட்டு வா, அப்பதான் ஏசப்பா அவனை ஏத்துக்கிறாருவான். இங்க அப்படி இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த மாதிரியே வா, நீ எப்படி இருந்தாலும் இங்க வா, உன்னை நான் மாத்தி காமிக்கிறேன்றாரு. நீ பெரியாளா ஆண்டு பெரியாளா? நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பாரியா நீ கடவுள் என்ன செய்யறான்னு பார்த்து பாரு. நீயா கடவுளான்னு பார்ப்போம். சொல்லுங்க, நீயா கடவுளா? கடவுள் தான் மிக பெரியவர். உங்களுடைய கடவுளை குறித்து சரியா அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் மிகவும் பெரிய ஆண்டவர். ஆகையால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படி இப்படி விட்டு வாழ கத்த சொல்லல. கத்த நீ எப்படி இருந்தாலும் வந்து நில்லுன்றாரு. என்னை மட்டும் விசுவாசித்தால் போதும். அதனால விளங்கிக் கொள்ளுங்க, அநேக நல்லவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், அநேக கெட்டவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அநேக நல்லவர்கள் அநேக கெட்டவர்கள். இவர் என்ன தப்பா பிரசங்கம் பண்றாரு? நாங்க வேற மேல பிரசங்கிட்டு இருக்கோம். வளர்க்கிறேன். அநேக ஆயக்காரர்களும் விபசாரிக்காரர்களோ எந்த ராஜ்யத்தை சுதந்திரிச்சாங்க? யார் சொன்னா? தேவன் சொன்னாரா இல்லையா? நல்லவர்கள் சுதந்திரித்தார்கள் சொன்னாரா? மோசமான ஆளுங்க சுதந்திரித்தார்கள் சொன்னார்களா? இப்போ உங்களை யாரெல்லாம் நல்லவனா நினைச்சிட்டீங்களோ எல்லாத்தையும் உடச்சு தள்ளுங்க. கர்த்தருக்கு நல்லவன் தேவையில்லை, இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் தேவை. நான் நல்லவங்க, என்னை அவருக்கு ரொம்ப நான் நல்லவனா இருந்தாலும் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இப்படி ஒரு மமதில நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க நல்லவனா இருந்தீங்க, அதான் ஏசப்பா மேல அவ்வளவு அன்பு வச்சு என்னை தேடி வந்து தொட்டா. சாட்சி கேட்டிருக்கீங்களா? வாயிலே அடிக்கணும். நல்லவனால கிடையாது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நான் நல்லவன். நாங்க சின்ன வயசுல பயங்கரமா கும்பிட்டாலு, ரொம்ப பக்தியா பார்க்க கூடாது. அத்தா அத்தா எங்காத்தா நாகாத்தா அவனை கொத்து. தேவ பிள்ளைகளே, நல்லவர்கள் தேவையில்லை. ஒரு காலத்தை நாங்க சத்தியத்தை எப்படி தெரியுமா இருந்துச்சு? நல்லவனா இயேசுக்குள்ள வந்து நல்லவனா இருந்தா தான். அதுதான் ஆண்டர்ட்ட சில நன்மை நடக்காதுன்னா சண்டை போடுறது. அவனை போல இருந்தேனா இவனை போல இருந்தேனா, நான் நல்லவனா தானா இருக்கேன் நல்லவத்தானா இருக்கேன், சண்டை போட்டு மட்டும் ஒன்றும் பெறல. இப்பதான் விளங்குது ஏன் பெறலன்னு. ஏன்னா நல்லவன் நல்லவன் சொல்லி நம்ம சுயக்கிரிய கடவுள்கிட்ட நிலைநாட்டி இருக்கும் பொழுது கர்த்தர் வைத்து ஏற்படுத்தி வைத்த அந்த மகிமையான காரியங்களை துஷ்டமா பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நல்லவன் அல்லப்பா, உனக்காக நான் செஞ்சத விசுவாசி, நான் உன்னை நல்லவனாய் குமாரன் நீதியிலே காண்கிறேன் அப்படி பாருன்றாரு. உன் சுய நீதியை நிலைநாட்டாத. நீங்க ஜெபத்தை போய் சுய நிலைநாட்டீங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே, என்னை எத்தனை பேர் குடும்பப்படுத்துறாங்க தெரியுமா? என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? நான் அப்படி இருந்தவங்க கும்பிட்டு அவ கெடுதல் செய்யறது நல்லா இருந்துட்டே போலாம். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அது ஓ வாயில சொல்லிட்டு என்ன நல்லா இருப்பா, நல்லா இருக்கான்றல்ல, நல்லாவே இருப்பா. தேவ பிள்ளைகளே, கத்தடு போய் அப்படி பேசுவதில்ல. கத்தாவே உமக்கு நன்றி, நான் எல்லாம் உமக்கு துரோகி. நான் வேற கடவுளை கும்பிடும் போதே துரோகி. அவரை கும்பிடாம வேற உன கும்பிட்டேன் பாத்தீங்களா? துரோகியா இல்லையா? பச்சை துரோகி. தேவன் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், பரிசீலனை அப்படிதான் இருந்தாங்க. இவர் என்ன பாவியோடு உட்காந்து தின்றாரு சாப்பிடுறாரு. ஏன்னா இயேசு யூதன், எந்த ஜாதி போய் என்ன பண்ற, தாண்ட ஜாதிட்ட உட்காந்துக்கிட்டு போய் தின்னுட்டு உட்காந்துருக்கிறாரு, உரசிக்கிட்டு இருக்கிறாரு, பாவிக்கிட்டு போய் இருக்கிறாரு, வைக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்றாங்க? பைசை சைசெல்லாம் பேசுறாங்க. இவர் பெரிய மிராக்கல் பண்றான், கடவுளுடைய பிள்ளைன்றியான், தம்மை தொடுறது யாருன்னு உனக்கு தெரியாதா? யார்கிட்ட உட்காந்து பேச தெரியாதா? தெரியாதான்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தேன். புரியுதா? நீதிமான்களை, நல்லவர்களை அல்ல, பாவியை. ஏன் தெரியுமா? நல்லவன் நீ சொல்லிட்டாவே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? ஓ சுய நீதியில அதை சொல்ற. நீ ஏதோ சில 4 பேத்துக்கு என்னைக்கோ ஒருத்தர் என்ன பிடிப்பானா, ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பான், ஒரு பிள்ளைக்கு சாக்லேட்டு, தட்டி தடி மாதிரி விட்டா ஒரு கேக்கு, எதையா ஒன்று செஞ்சு விட்டு, நான் வந்து இறக்கமான ஆளு தெரியுமா, நான் ரொம்ப மனதுக்கமான ஆளு, அப்படியே தன்னை அப்படியே ஃபோக்கஸ் நல்லவங்கள மாதிரி காட்டிக்கிறதுக்கு என்னென்ன மொல்ல மாதிரி தன வேலை பார்க்கணுமோ அத்தனை மொல்ல மாதிரி தன வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஹலோ, நல்லவனை போல
நடிக்குது. ஆபீஸ்லயும் பாருங்க, நல்ல மாதிரி நடிச்சு 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 சொல்லுவாங்க, நான் ஆபீஸுக்காக இப்படி நான் உழைச்சேன், இவ்வளவு உண்மையா இருந்தேன். இல்ல, நல்லவனை போல இத்தனை வருஷமா நடிச்சிருக்க, அதனாலதான் நீ உயரல. நீ எப்பவும் போல இருந்தா கூட உயர்ந்திருப்ப. நீங்க ஆபீஸ்ல பாத்திருக்கீங்களா, அப்படியே பாடுபட்டு உழைக்கிற மாதிரி. சில பாத்தீங்கன்னா அப்படி அத்தனை சொல்லுவாங்க, ஏய் என்ன பண்றோம், எது விடு, போய் சாமி வருவார், வேலை போடு, அப்படி அவர் என்னமோ பெரிய இவர் மாதிரியும். அவர் வந்து அப்படி அவர் தான் ஆபீஸ்க்கு என்ன பண்றாரா, ரொம்ப இது பண்ற மாதிரியும். அதான் எதுக்கு பண்ணுவாராம், காமிச்சிட்டு நமக்கு அடுத்த பதவிக்கு கொண்டு போவாங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், இவெல்லாம் ஒழுங்கு வேலை பார்க்கலாம், நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் தான் நடிக்கிற மாதிரி யாரும் சொன்னியோ அவன் போயிடுவான். ஆனா உண்மையா நடிச்சவன் யாரு, நல்லவன் போல ஆக்டிங் பணம் பாத்தீங்களா, அவன் தான் நடிப்பு. அவன் இருந்த இடத்துல இருப்பான். நிறைய காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல புரிந்து கொள்ளல, அதனால வாழ்க்கையில நீங்க மேன்மை பெறல. ஏன்னா அநேக நேரங்களில் உங்க நீதியை நிலைநாட்டி கொண்டே இருக்கீங்க. நீங்க நல்லவர்கள் போல நடிக்கணும்னு விரும்புறீங்க. கத்த சொல்றாரு, நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லு. நீ நல்லவன் இல்ல, கத்தாவே நீங்க தான் நீ நல்லவனா மாத்தணும். ஆமே ஆண்டவரே, நீங்க என்னை நல்லவனாக மாற்றுவீர். இயேசுவின் நாமத்துல என்னை நீதிமானா நீங்க மாற்றிருக்கீங்க, நான் நம்புறேன். என்னை பரிசுத்தனை மாற்றிருக்கீங்க, அதை நம்புகிறேன். சொன்னாவே போதும், ஆசீர்வாதம் மேல வரும், வேலை செய்யும். புரியுதா? இந்த சத்தியத்தை மறுபடியும் எங்க மிஸ்டேக் இருக்கோம், எப்படி திங்க் பண்றோம், சிந்தையில மாற்றம் வராத வரைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது. இந்த சத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க தப்பாய் நீங்க எதெல்லாம் சரி என்று எண்ணிட்டு இருந்தீங்களோ அதை உடைச்சு விட்டுருது. ஏன்னா அதுதான் கடவுளுடைய பார்வையில பொல்லாத எண்ணமா இருக்குது. நம்ம நினைக்கிற பொல்லாத எண்ணம்னா அப்படி அந்த எண்ணம் இந்த எண்ணம் என்னன்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை காரியம் பொல்லாத எண்ணம் தெரியுமா, உன்னை நல்லவனா எண்ணிட்டு இருக்க பத்தியா, அதுதான் பொல்லாத எண்ணம் கடவுளுடைய பார்வையில. கத்த சொல்றாரு, அப்படி எண்ணுவதில்லை, கத்தாவே நீர் என்னை நல்லவனாய் மாற்றி இருக்கிறீர், நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. அதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீதிமான்கள் இல்ல பாவி ரட்சிக்க வந்தேன்னா பரிசேஷ தங்களை நீதிமான் மாதிரி காமிச்சான். அப்பா சொல்றாரு, அவரு உங்களை ரட்சிக்க வரல, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு குமாரனை அறிந்து கொள்ளவே முடியாமல் போனது. உண்மையா இல்லையா? ஏனென்றால் குமாரன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாத வரைக்கும் எவனும் குமாரன் அறிந்து கொள்ளவே முடியாது. உங்களுக்கு 1000 பேரும் பிரசங்கம் பண்ணிருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா என்றைக்கோ ஒரு நாள் தேவன் உங்களை வந்து தன்னை தெரியப்படுத்திருப்பார், அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள இவர்தான் தேவன் என்ற ஒரு வெளிச்சம் உங்களே அறியாம உள்ள வந்திருக்கும் பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. அது யார்? தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ பரிசேயரை பார்த்து சொல்றாரு, உன்னை நீதிமான் இல்லடா, உனக்கு நான் கிடையவே கிடையாது. அதான் அவங்க பக்கம் ஆண்டவர் எட்டி பார்க்கறதே கிடையாது. அவர் எல்லாம் எங்க தான் போனார், பாவிகளையும் விபச்சாரக்காரிகளையும் திருடர்களையும் எல்லாத்தையும் போய் என்ன பண்றாரு ஆண்டவர், அவர்களுக்கு வார்த்தையில கொடுக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ அவங்களதான் வெளியே கொண்டு வரணும். அவங்க வந்து தன் நிலையை அவங்க உணர்றாங்க. ஆனா இவன் எப்பவுமே எப்படிதான் உணர்றான், நான் நல்லவன் 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 உணர்றானே தவிர இவனே ஒரு பாவியா இருக்கிறான். இவனுக்கு இயேசுவின் உதவி தேவை என்பதை அவன் வந்து நம்பவே மாட்டான், ஏத்துக்கிறவே மாட்டான். இவன் தன்னை நல்லவன் நல்லவன் என்ற எண்ணமே அவனை வந்து என்ன பண்ணுது, அவனுடைய குறைகளை அவனுக்கு காண்பிக்காமல் மறைத்து விடுகிறது. புரியுதா? இதுதான் சுவிசேஷமே. ஆகையால் நல்லவன் அல்ல, இப்போ சொல்லணும், கர்த்தர் என்னை நல்லவனாய் மாற்றி இருக்கிறார். அவரால் நல்லவனாக இருக்கிறேன், இயேசுவால் நான் நீதிமானா இருக்கிறேன், அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நான் நீதிமானா மாறதுக்கு வேலை செய்யறதெல்லாம் மாட்டேன், நான் நீதிமானத்தான் இருக்கேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய கிருபை தேவ பிள்ளைகளே. அதே போலதான் இப்ப எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அதே போலதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்லும் போது நமக்குள்ள சில நேரம் பிசாசு எந்த விதமான எண்ணங்கள் கொண்டு வருது தெரியுமா, ஐயோ நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன், என்னை ஆசீர்வதிச்சிருப்பாரா, அதுக்குத்தான் இவ்வளவு விளக்கம். நீ வந்து எப்படி இருப்பேன்றது கடவுள் தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா அவருக்கு உங்களை பத்தி தெரியாதா? எதிர்காலத்தில் என்ன பண்ண நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப செய்யற விஷயத்தை வச்சுதான் நீங்க நினைப்பீங்க, இப்படி இப்படி பண்ணிட்டேன் அப்படி எப்படி பண்ணிட்டேன்னு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்றது முன்னோக்கூடியே அவருக்கு தெரியும். அதான் கடவுள். புரியுதா? அப்போ இவன் இப்படிலாம் செய்வான் இப்படிலாம் பண்றானா இவனை தான் ஆஸ்வதிப்போமா, அப்படி ஆண்டவர் உட்காந்து யோசிக்கல, அவனை தான் ஆஸ்வதிக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த ஆஸ்வாதம் இவனை மாத்திரும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள சில விதமான ஒரு குற்ற மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு குற்ற மனப்பான்மையிலே வாழ்வதெல்லாம் நிறுத்திட்டு என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாரு. நீ இதை பார்க்க பார்க்க இன்னும் குற்றம் செய்வ, இதை பார்க்க பார்க்க தவறு செய்ய ஆரம்பிப்ப. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீ பார்க்க 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 இந்த ஆசீர்வாதம் உன்னை சரிப்படுத்தும். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப கர்த்தருடைய சத்தியத்தை ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும்.
கர்த்தருடைய உதவியை நாடணும். கர்த்தர் உதவாம நாம தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது, விளங்கிக் கொள்ளவும் முடியாது, வேதத்தையும் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அததான் பாத்தீங்கன்னா எபேசியர்ல பாத்தீங்கன்னா 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், பாருங்க, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேதத்துல எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க சொல்றதோ நோட்ல உட்காந்து எழுதி வைங்க, நல்லது. அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஜெபத்தை சும்மா ஜெபம்னா என்னத்தான் தெரியுது. ஆண்டவரே, இந்த மாசத்துக்கு ஒரு மூட்டை தீர்ந்து போச்சு, அடுத்த மாசத்துக்கு ஒரு மூட்டை அனுப்பிச்சு விட்டுருங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிபம்புல ஒழுங்கா தண்ணி வர மாட்டுது, அடிபம்புல தண்ணி வரட்டும் இயேசுவின் நாமத்துல ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 குடம் உடஞ்சிச்சு, எனக்கு 2 குடம் வாங்கி கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வீட்டுக்கார் வண்டி ஓயாம ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, ரிப்பேரே ஆகாம போகும்படி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். சும்மா அந்த உலக விஷயத்துக்கே எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காதீங்க. மேன்மையான விஷயங்களை அறிந்து கொண்டீங்கன்னா இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க மேன்மையான விஷயங்களை அறிய அறிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும், அதுவாகவே வரும், எல்லாம் கிடைக்கும். சைக்கிள் இருக்கிறவங்க இதுக்கு வந்துருவீங்க. ஏன்னா நீங்க யாருன்றதை அறிஞ்சிட்டீங்கன்னாவே என்ன ஆகும்? உங்க மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டாவே, அது என்ன வேலை செய்யுது என்பதை புரிஞ்சுக்கிட்டாவே என்ன ஆகும்? எல்லாம் வந்துடும். ஒரு சைக்கிளுக்காக ஒரு வண்டிக்காக 1000 ஜபங்கள் போட அவசியம் இல்லை. மேல ஆசீர்வாதம் இருக்குது என்ற ஒரு அறிவு வந்துட்டாவே அது எல்லாத்தையும் கொண்டு வரும். அப்ப ஆசீர்வாதம்னா பணம் கிடையாது, ஆசீர்வாதம்னா வேலை கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் வேலையை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமை. அந்த வல்லமை நாம் பெற்றிருக்கும் போது அந்த வல்லமை எல்லாத்தையும் ஈர்க்கிறது, நல்ல வேலையை கொண்டு வந்து சேர்க்கும், ஆபீஸ்ல உன்னை மேன்மைப்படுத்தும், ஆபீஸ்ல உன்னை உயர்த்தும். உன்னை பார்க்கும் போதே இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, சம்திங். ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா இருக்கிறான், வித்தியாசமான மனுஷியா இருக்கிறான். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டும். இந்த ஆசீர்வாதம் போய் அந்த வல்லமை போய் அங்க போய் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். வேற சொல்ல பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதான் பாத்தீங்கன்னா கொடுக்கல ஆசீர்வாதத்தையும் பெறும் வேதம் சொல்லுது. கொடுங்கள், அப்பொழுது என்ன கொடுக்கப்படுது? பிளெஸிங் கொடுக்கப்படுது. ஏன் தெரியுமா? அதுதான் பணத்தை காட்டிலும் மேலானது. ஏன்னா பிளெஸிங் வந்துட்டாவே அது பணத்தை கொண்டு வரும். புரியுதா இல்லையா? ஒரு தங்க கடங்கு இருக்குது, இப்போ கொஞ்சம் தங்கம் நிறைய இருக்குது. இப்போ நான் கேட்கறது பார்த்தீப்பா, இவ்வளவு தங்கம் வேணுமா, இல்லை தங்க கடங்கு வேணுமான்னு. அறிவானவே எதை சூஸ் பண்ணுவான்? ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண, எதை சூஸ் பண்ணுவான்? ஆனாலும் சில முட்டாள்கள் என்னதான் பண்ணுங்க, நீங்க அறிவாளா முட்டாளா, தங்க கடங்கு வேணுமா, பணம் வேணும், ஆசீர்வாதம் தேவையில்லை. அப்படி இல்லை, ஆசீர்வாதம் தான் தங்க கடங்கு. அது என்ன பண்ணிடும்? இழுத்துடும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் ஜெபத்திலையும் சரி, நடக்கும்போது, போகும்போது, ஆபீஸ்ல இருக்கும்போது சொல்லுங்க, கத்தாவே நம்முடைய ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வலது கத்தை வைத்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்குது, இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும், இந்த நாளில என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் வெற்றியை கொண்டு வரட்டும், இதே மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாருடைய கண்களையும் தயவையும் இரக்கத்தையும் கொண்டு வரட்டும். நான் என் ஞானத்தை நம்பல, உங்க ஆசீர்வாதத்தை நம்புறேன், உங்க ஞானத்தை நம்புறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். எதாவது புரியுது? அதே இடம் தான், அதே ஆளு தானே. நீங்க இப்ப எப்படி திங்க் பண்ணணும் உங்க மைண்ட் எல்லாம்? இப்போ தேவ ஆசீர்வாதத்தை நம்பி நான் போறேன். நீங்க எங்க போனாலும் தேவ ஆசீர்வாதத்தை நம்பி போங்க. அந்த ஆசீர்வாதத்துல பாதுகாப்பு உண்டு, அந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். ஆகையால் உங்களை அல்ல, தேவ ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணணும்? நம்பணும். இந்த ஜெபத்துல என்ன சொல்றாரு பவுல்? ஜெபிக்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் இருக்கு என்பதை நாம அறிந்து கொள்றதுக்கு தேவன் ஞானம் கொடுக்கணுமா? என்ன பண்ணுமா? தேவன் ஞானம் கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ஜெபத்துல, ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, உங்க ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளணும். அது என்னெல்லாம் செய்யும்? இப்போ துணக்கு வண்டியை வாங்கி கொடுத்தோம்னா அந்த வண்டியை வச்சு என்னெல்லாம் செய்யணும்ன்ற அறிவு இருந்தா தான் அவன் செய்வான். இல்லைன்னு பார்த்து சுத்தி சுத்தி வருவான். என்ன இந்த மொபத்து சூப்பலா இருக்கு, பார்த்து 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 வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். தெரிஞ்சு என்ன பண்ணுவான்? மொபைல் எடுத்து ஓடிட்டு போய்கிட்டே இருப்பான். இந்த மொபைல் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றது அவனுக்கு தெரியுது. தெரியாத என்ன பண்ணுவான்? ஏதோ வாங்கி கொடுத்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கே, நல்லா இருக்கு, அழகா 2 டயர் கருப்பா இருக்குங்க, பல பலன் இருக்கு, அந்த கண்ணாடி மூஞ்சி தெரியுது. அதே போலதான் நிறைய பேருக்கு
கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அது ஆக்டிவேட் ஆகாம இருக்குது. சிம் கார்டு போட்டாச்சு, ஆக்டிவேஷன் இல்ல. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாரு, ஆக்டிவேஷன் இல்லாம இருக்குது. ஆனா வேற ஒண்ணு ஆக்டிவேஷன் இருக்குது. என்ன? நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சாபம், ஒரு மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் மாதிரி, சபிக்கப்பட்ட ஆள் மாதிரி நினைச்சிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அதை ஆக்டிவேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா நினைச்சுக்கிட்டே இருக்குதான் ஆக்டிவேஷன் பண்றது. புரியுதுங்களா? அது ஏங்கிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நிறுத்து. ஐயோ, என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு காணல, சாபமா இருக்குதே. சாபத்தை நிறுத்து, இங்க நின்று போயிரும். ஐயோ, ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சு, கம்மாய் வந்துச்சுன்னா முட்டா பையில கம்மாய் போய் அடைங்கடா. கண்மாய் அடைச்சிட்டா என்ன ஆயிரும்? கண்மாய்ன்னு என்ன தெரியுமா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? மதுரையில கண்மாய் சொல்லுவோம், நீங்க ஏரிக்கரை அது சொல்லலாம். கண்மாய்ன்றது பெரிய ஒரு இது. இங்க ஏரின்னுவோம்ல, கண்மாயின்னு சொல்லுவாங்க, ஏரின்னு சொல்லுவாங்க. எங்க கண்மாய் அது ஒரு வார்த்தை இருக்குது. ஆகையால் அங்க ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா எங்கேயோ உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். போய் என்ன பண்ணிடணும்? அடைச்சிடணும். சாபத்தை திறந்திருக்க அப்படின்னா, ஐயோ வாழ்க்கை சாபமா இருக்குன்னா, அட எங்க திறந்திருக்கிற? உன் மைண்ட்ல திறந்திருக்கிற, அதை அடைச்சிடு. இப்போ கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும், கர்த்தாவே ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்யணுன்ற அறிவு எனக்கு வரட்டும். என்னைய நினைச்சது போதும், தவறான விஷயங்களை சிந்திச்சது போதும். கர்த்தாவே நீ என்னை என்ன ஆசீர்வதித்திருக்கிறீ, அதனுடைய வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே. வார்த்தையை அறிந்து கொள்ள வெளிப்பாடை கொடுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ள எனக்கு வெளிப்பாடை கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இது ரொம்ப பிரீஃபா பண்ணணும், ஆனா ஒரு காரியத்துக்காக போறேன் பாருங்க. ஏன் ஆசீர்வாதம் நிறைய பேர் வாழ்க்கையில ஆஸ்வதிக்கப்பட்டு செயல்படலைன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா எப்போதும் தங்களை எப்படி நினைப்பாங்கன்னா, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, இதே தாட்டுக்குள்ள இருப்பான். உன்னை ஆசீர்வதிச்சிட்டே அப்படின்ட்டா இவன் என்ன பண்ணணும்? கர்த்தனை ஆசீர்வதிச்சிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஆசீர்வாதம் மேல இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது. இந்த மெடிடேஷன்ல இருக்கணும். ஆனா என்ன மெடிடேஷன்ல இருக்கான்? நிறைய பேருக்கு பைபிளே இல்லாம மெடிடேஷன்ல இருக்கு. மெடிடேஷன் எங்களுக்கு தெரியாது. மெடிடேஷன் தெரியாம மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்க. நான் சொல்றேன், இப்போ இல்லைங்க வசனம் எடுத்து மெடிடேஷன்றாங்க, புரியல. இல்ல இல்ல இல்ல, வசனமே இல்லாம மெடிடேஷனும் பண்ணலாம். அதை நீ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு சிறு குழந்தையும் மெடிடேஷனா என்னன்னே தெரியாம அந்த மெடிடேஷன்ல தான் இருக்குது. என்ன மெடிடேஷன்ல இருக்குது? எனக்கு அப்பா வாங்கி தர மாட்டாரு, வாங்கி தர மாட்டாரு, வாங்கி தர மாட்டாரு, அவர் எனக்கு வாங்கி தரல, அப்பா என் மேல அன்பா இல்ல, அப்பா என் மேல அன்பா இல்ல, அப்பா அவன் மேல அன்பா இருக்கு, அவங்க என் மேல இரவும் பகலும், இரவும் பகலும் மெடிடேஷன் இருக்காலே. உன் பிள்ளைய எப்போதும் யோசிச்சு பார்க்கணும், என்ன மைண்ட்ல சிந்திக்குதுன்னு சொல்லணும். வியாபாரம் பண்ணும்போது இட்லி ஊத்திட்டு இருக்கும்போது என்ன மெடிடேஷன்ல இருக்கணும்? இட்லி மெடிடேஷன்ல இருக்கக்கூடாது. அது ஒரு புறம் ஊத்திக்கிட்டு இருப்போம். என்ன மெடிடேஷன் இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இருக்குது. தீயாய் வேலை செய்வேன், தீயாய் வேலை செய்வேன் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. இந்த மெடிடேஷன் இருக்கணும். உங்களை இன்னிலிருந்து உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. வெளியவே யாரு எப்படி எப்படி பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? நிப்பாட்டி நான் உங்களை உள்ள பாருங்க. நான் இப்ப என்ன சிந்திக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், சும்மா இருக்கும்போது என் மைண்ட் எங்கெல்லாம் ஓடுதுன்னு பாரு. அதெல்லாம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் சக்சஸ் கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். உள்ள உன் மைண்ட் எங்கெல்லாம் ஓடுது, எப்படிலாம் சிந்திக்கதோ யோசித்து பார்த்து என்ன பண்ணணும்? இதை எல்லாமே இப்ப அடக்கணும். அடக்கு, கீழ்ப்படுத்து. பவுல் சொல்றார், கீழ்ப்படுத்துறேன், எல்லா எண்ணங்களும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறேன். எதை பூட்டு போடணும்? பழைய எண்ணங்கள்லாம் யாரு பூட்டு போடணும்? ஏசப்பா நீங்களே பூட்டு போட்டுருங்க. அதை அவர் செய்ய மாட்டார், நீ தான் பூட்டு போடணும். தப்பா என்றது அவர் தான் உன்னை என்ன வச்சாரா? தப்பான என்ன தவறா போட்டாரு, நீ தானே போய் எடுத்த. அப்ப அதே போல நல்ல எண்ணத்தை எடு. தீமையான எண்ணத்தை எடுக்க தெரிஞ்ச உன் மனசுக்கு நல்ல எண்ணத்தை எடுக்க தெரியாம இருக்குது. தீமையான எண்ணத்தை மெடிடேஷன் பண்ண தெரிஞ்ச உன் மனதுக்கு தேவனுடைய வார்த்தையை மெடிடேஷன் பண்ண தெரியாம இருக்குது. அதுக்கு மட்டும் கொத்தவ நீங்க போட்டீங்கன்னா சிந்திப்பேன், எனக்கு போட முடியல. யோசிங்க முதல்ல. இந்த மாதிரி எல்லாம் சும்மா நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? கழட்டி விட்டுறணும். போதும், அழிச்சது. நம்ம நாமே சிந்திச்சு சிந்திச்சு தான் அநேக அழிச்சிட்டோம் நம்முடைய வாழ்க்கைய. தவறான எண்ணங்களை இதெல்லாம் தூக்கி இருந்துட்டு இப்போ கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு பார்க்க போகிறேன். என் வாழ்க்கையில நான் என்ன நம்பல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை பெரியவனாக்கும், மென்மேலும் பலப்படுவேன், உயர்வேன், மேன்மைப்படுவேன். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கட்டத்துல இருந்தே உங்க மைண்டை மாத்திட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க இப்ப இந்த கட்டத்துல இருப்பதே எதனாலனா, இதுக்கு முன்னாடியில இருந்து என்ன இப்ப வரைக்கும் சிந்திச்சு வந்தீங்களோ அதுதான் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்குது.
அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க இப்ப இந்த கட்டத்துல அடுத்த கட்டம் மாறுவதற்கான மேன்மையான தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும் போதுதான் மேலான இடத்துக்கு நீங்க போக முடியும். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு லெவலு. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்பயே தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு மேன்மையை கொண்டு வரும், உயர்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், மேன்மையை தரும், உயர்வை தரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புறா தெரியுமா? எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அனைவருக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென். கர்த்தர் கூப்பிட்டு திருப்பி வந்தவர் கஷ்டத்தை கொடுப்பார், நெருக்கத்தை கொடுப்பார். ஆண்டவர் இப்படிலாம் உடைப்பார், அப்படிலாம் உடைப்பார். ஏற்கனவே உடைக்கப்பட்டு தான் இருந்தோம். கர்த்தர் என்ன கூப்பிட்டு உங்களை இப்படி இல்லை, சுவிசேஷ நிமித்தம், வார்த்தை பிரசங்கிப்பது நிமித்தம், வார்த்தை விசுவாசிப்பது நிமித்தம் சில உபத்திரம் எல்லாமே வரும். வராமல இல்ல, வேதம் அதெல்லாம் சொல்லுது. புரியுதுங்களா? ஆனால் பண கஷ்டத்திலும் பொருளாதார கஷ்டத்தை போய் விழுந்திருப்பேன்னு சொல்லல. புரியுதுங்களா? நல்லா இருப்பேன், உயர்ந்திருப்பேன். இப்போ ஆண்டவர் உங்களை உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்தும் போதே ஒண்ணுமே வராது, பிரச்சனை வரும். ஏனுமா இன்னைக்கு வந்தவே நாம் பார்த்து இது பண்ணவே எனக்கு மேல அதிகாரியா பேசட்டும், பேசணும்ல. நீ அப்ப சொல்லணும், என் மேல அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க, அதுதாங்க என்ன வைத்திருக்குது. இவெல்லாம் முட்டாள், இவனுக்கு இது கூட செய்யவே தெரியாது, இவே இந்த பதவியில வந்திருக்கானே. நம்மளே சில நேரமே பாருங்க, நமக்கு ஒரு பதவி கூட அடைப்போம், நம்மளே நமக்கு தெரியும், நமக்குலாம் அந்த அளவுக்கு தெரியாதே. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க, ஆனா நமக்கு தான் தெரியும் ஒரு மாசம் தெரியாதுன்ட்டு. உண்மையிலையா? நான் சொல்லணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குதுங்க, அது உனக்கு செஞ்சிருக்குதெல்லாம். உனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்ததெல்லாம் என்ன? தேவ ஆசீர்வாத தேவ பிள்ளைகளே. ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க ரீதியில எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்த்த நேரத்தில் உயர்த்தும் போது நீங்க தேவ நாமத்தை அறிக்கிடணும். நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்து 4 பேருக்கு புத்திமதி சொல்றீங்க அப்படின்னா எவனா கேட்பாங்களா? ஒரு மனுஷன் கெட்டனாவே இருந்து நல்ல வசதியா இருந்து ஏதாவது ஒன்று சொன்னா உத்து போட்டோ எடுக்கிறான் இல்லையா? இவர் இப்படி சொல்லிட்டார். ஒரு ஏழையா இருந்து அவன் போய் பேசணும், நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டோ பிடிச்சி எடுக்கிறானா இல்லையா? இல்ல. ஒரு மேலான இடம், ஒரு பொசிஷன் வரும்போது அவங்க வார்த்தை ஒரு சின்ன விஷயமா பேசினாலும் என்ன பண்றாங்க? பெரிய கனமான்றாங்க. உண்மையாலையா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை மேன்மையா உயர்த்த போறேன். உயர்த்துறத எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவான்? ஐயா சொல்லுங்கய்யா, ஐயா சொல்லுங்கய்யா. அப்ப என்ன சொல்லணுமா? அப்பதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நான் இப்படி வேலை பார்த்தேன், அப்படி வேலை பார்த்தேன், நாங்க இவ்வளவு எந்த இடத்துல உயர்ந்திருந்தாலும் இதெல்லாம் எதனாலும் யாரு கேள்வி கேட்டா நீங்க அப்பதான் கடவுள் நாமத்தை இன்னும் அதிகமா உயர்த்தணும். அதுக்குத்தான் உங்களுக்கு ஆட இந்த உயர்வெல்லாம் தராரு. புரியுதுங்களா? அதுக்குத்தான் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதம் வாழ்க்கையில வேலை செய்யணும் அப்படின்னா நான் பாவி என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்து விடு. நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட அறிக்கையிடும் போதே கடவுள் உங்களை மன்னிக்கிறார். 2 வசனம் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 33 அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் போட்டாரா இல்லையா? இதெல்லாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்படுது. தேவபிள்ளைகளை விலகிக் கொள்ளுங்கள், எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரா? மன்னிக்கிறாரு. அவரே மன்னிக்கிறேன்ட்டாரு. நீ என்ன அக்கிரமத்தினால் மன்னிப்பாரா? நான் செஞ்சது ரொம்ப மோசம், இப்படியே பேசிட்டு வரைக்கும் உட்காரு. அவர் மன்னிக்கிறேன்றவர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு நான் செஞ்சது பெருசு, உன் பாவம் பெருசா மன்னிப்பு பெருசா? ஆனா நீ என்னமோ இல்லை. எதுக்கு இங்க பாருங்க, இந்த ஃபீலை விட்டுலாம் வெளியே இந்த கிறிஸ்தவத்துல ரொம்ப நாங்களும் ஒரு காலத்துல இருந்தோம், இப்படிலாம் அழுதுகிட்டு நான் ரொம்ப மோசமான, அப்பதான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற மாதிரி நினைப்பு. இப்படிலாம் பேசினா நான் செஞ்ச அக்கிரமா அதிகம் ஆண்டவரே. நீ அதிகமாக செஞ்ச அவருக்கு தெரியும், அவர் கணக்கு தெரியாதா? கொஞ்சம் செஞ்சுட்டு நிறைய செஞ்ச மாதிரி அப்படியே காமிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பொய்யான பேச்செல்லாம் நிறுத்தணும். நீ கொஞ்சமா செஞ்சியோ பெருசா செஞ்சியோ ஏதோ செஞ்சிட்ட. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? செஞ்சியா, பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டியா, தப்புதான்னு தெரியுதா? நீங்க எப்போதுமே சில காரியம் செஞ்சுட்டு ஆண்டவரே மண்ணி தப்புன்னு சொல்லுங்களேன், உட்காந்து பண்ணிட்டியா மகளே, பண்ணிட்டியா மகளே உட்காந்து உன்னோட சேர்ந்து அவர் உட்காந்துக்கிட்டு கையை தட்டிட்டு இருக்கிறது இல்ல, அவர் உட்காந்து சேர்ந்து எழுதிட்டு என் மக எவ்வளவு நல்லவ, செய்யாத தப்பி சேர்த்து என்ன பண்றா? இல்லைங்க, செய்யாத தப்பெல்லாம் சில நேரம் சொல்றோமா இல்லையா? நீ எக்ஸ்ட்ரீமா கேட்டா அப்படியே இப்படிலாம் சொன்னா ரொம்ப ஆண்டவர் அன்பா இருப்பார். சின்ன பாவம் செஞ்சில்ல,
அறிக்கைட்டியா, தப்புன்னு தெரிஞ்சிச்சா, அடுத்த கட்டத்துக்கு போன்னு தான் சொல்லுவார். நீங்க நல்லா ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்துங்களே, நீங்க கொஞ்ச நேரம் என்னதான் அழுது பார்த்தாலும் சில நேரம் அழுகே வராது, தப்பு நின்றோம். கண்ணீர் பல 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 வரும், திரும்பி அழுதே இருப்பீங்க, பார்த்தா கண்ணீரே வராது, டக்குன்னு மனசெல்லாம் மாறி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கர்த்தர் நீ அழுதுகிட்டே இருப்பதை விரும்புறது கிடையாது. சொல்லிட்டல உடனே எடுக்கப்பட்டுரும் உங்கள்கிட்ட இருந்து கவலை. புரிஞ்சுக்கோங்க, அவர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், மைண்டு ஆக்கி விட்டுறாரா. அடுத்த கட்டத்துக்கு வரேன் இல்லைங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நாங்களும் அதை தானே வந்திருக்கிறோம். அவங்க பாவம் செய்யாத ஆள் அல்ல, வானத்திலிருந்து அதை குதிச்ச பரிசுத்தர் கிடையாது. உங்களுக்கு சிந்தின ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு கிள்னா வலிக்கும், எனக்கும். உனக்குன்னா ரத்தம், எனக்குன்னா தக்காளி சட்னியா? யாழ் தேவப்பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் என்னது? சேம் பிளட். என்ன பிளட்? எல்லாத்துக்கும் பெயின் இருக்கும். கில்லுனா என்ன ஆகும்? கிள்ளணுமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. அது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிட்டாரோ வந்துட்டாச்சா, அப்புறம் கொஞ்ச நாள் தகர்த்தும் போது ஏதோ ஒன்று நடக்கலாம். ஒன்று என்ன பண்ணுவோம்? ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோம். திருப்பி போய் ஆண்டவரே அதே பாவத்துக்கு, ஆண்டவரே மன்னியும், நீங்க என்னை மன்னிக்கிற மாதிரி தெரியல, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கும்ல, ஆனா ஒண்ணுமே நடக்கல. கர்த்தருக்கு வேலை பழப்பு இல்லையா? இப்படியே இருந்தா நீ எங்கிட்டு உருப்பிட போற? இந்த ஜபம் தான் 1000 ஜபமா எல்லாரோட கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இதை ஓதிட்டே இருந்தா இன்னைக்கு எவ்வளவு மகிமையான காரியம் அடுத்து 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 இருக்குது. இதுலயே நின்றுட்டு இருந்தேன்னா இப்ப மத்த எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்கணும், போகணும், நிறைய வேலைகள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிஸியான ஆட்கள் தெரியுமா? இதுலயே உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா நீங்க உட்காந்து பண்ணிட்டே இருக்க, புலம்பிக்கிட்டே இருக்க போற. எது நடக்கலனாலும் அப்படி இல்ல, உன் பாவங்களை அறிக்கையிட்டாவே என்ன ஆகுது? வேதம் என்ன சொல்லுது? வேற மாதிரி சொல்லுத, பாவங்களை மறைக்கிறவன். அப்ப நான் மறைக்கல, ஆண்டுட்டு போய் என்ன பண்றேன்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன இரக்கம்? தேவ இரக்கம் பெறுவான். தேவனிடத்திலிருந்து இரக்கம் எப்போ வருதான்? அறிக்கையிடும் போதே என்ன பண்ணிடுதான்? வந்துருதான். என்ன பண்ணிட்டாரா ஆண்டவர்? இங்க சொல்றாரு பாத்தீங்களா, எரேமியால அக்கிரமங்களை மன்னித்தேன்ட்டாரு. மன்னிச்சனாலதான் உடனே உங்க மனசு என்ன ஆயிடுது? அழுதுகிட்டே இருக்கிற அந்த மனநிலை டக்குன்னு மாறிடுச்சு. அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அது இனி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுமா? கடவுளே நீ ஆசிர்வதிக்கிறீர், இப்படி ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்னு. ஆனா அடுத்த கட்டத்திலே திருப்பி என்ன பண்றான்? பாவத்தை மன்னிச்சிருக்காரா மன்னிக்கலையான்னு டவுட்லயே இருப்பான். திருப்பி திருப்பி இந்த குப்பையை போய் கலந்து பாக்குறது. குப்பையை கலந்தா என்ன வரும்? மணக்குதுங்க, அப்படியா இருக்கும்? ஷீ வீசுதுங்க. அப்படி நீங்க எப்படி சொல்வீங்க? மணக்குதுன்றீங்களா? உங்க மூக்குல மணக்குதா? எனக்கு வீசும், உங்களுக்கு மணக்குதா? ஆகையால் தேவ பிள்ளைகளே என்ன பண்ணுங்க, நோண்டாதீங்க, முடிஞ்சிச்சு. பாவம் சொல்லிட்டேன், மன்னிச்சிட்டாரு, திருப்பி எது பழைய பாவத்தை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிற? நம்ம தான் லூசுமா இருக்கும். கடவுள் லூசா என்ன? மன்னிச்ச பாவத்தை போய் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கலன்ற மாதிரி கேட்கறதுக்கு, நான் மன்னிச்சிட்டேன்ட்டேன், முடிஞ்சு போச்சு. திருப்பி எதுக்கு நீ ஓயாம போய் பாவம் பண்ணி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், என் வயசுல 12 வயசுல இதை செஞ்சேன், 15 வயசுல இதை செஞ்சேன், 18 வயசுல இதை செஞ்சேன், 20 வயசு இதை செஞ்சேன், நீ சொல்லி கேட்கல, முடிஞ்சு. ஓ, அவரே நம்ம அப்படியே கறக்கமாயிருவாரு. டெய்லி இதே புலம்பல். சரி பாத்துறீங்களா? சில ஜபம்லாம் இன்னும் சில பேர் மீட்டிங்ல ப்ரே பண்ண வச்சுங்களேன், இவன் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன உலக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் இதை செஞ்சேன், பாவம் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, உலகத்துக்காக வருகிறேன் இப்போது ஒவ்வொருத்தரும். முட்டாளுங்க. அதவரமான பாஸ்டர்னா வாயில அப்படியே என்ன பண்ணிடுவாரு? பூட்டிடுவாரு. வாயில ஏதாவது போட்டு அமைக்கிடுவார், வாயை மூடுன்னு. சோங்க ஐயோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நாளா பண்ணே நிறைய பேர் ஜெபத்தில் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஐயோ சிலர் பேரை சொல்லிடுவேன், இவங்க பண்ணுங்கன்னு. ஏன்னா பண்ணுங்கன்னா யார் பண்ணுவாங்கன்னு தெரியும். இது உலகத்தையே சுத்தி வரக்குள்ளேயும் டைம். வாழ்க்கையில இடி ஜெபிக்காதீங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? வார்த்தையில அவர் உண்மையுள்ளவர். மன்னிப்பேன்னா மன்னிச்சிட்டேன் தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப எந்த பாவத்தை அறிக்கைட்டீங்களோ எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லாம கூட திருப்பி இருக்க பாவரிக்கை செஞ்சா கூட இதெல்லாம் பண்ணிட்டோம், மன்னிச்சிட்டார், பக்கத்துல எழுதி வைங்க. இன்னைக்கு நோட்டை வாங்குங்க, நோட்டை போட்டு இன்றைக்கு இதெல்லாம் அறிக்கையிட்டேன், கர்த்தர் மன்னித்து விட்டான்னு போடுங்க. புரியுதுங்களா? அப்போ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் முடிக்க போறேன், அடுத்த வாரம் ஃப்ரீயா நிறைய பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் 34 அதே இதுல, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாருமே அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப சேர்ந்து, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாவத்தை என்ன பண்ண மாட்டானா? இனி இனி நினைக்கவே மாட்டேன்றாரு. நீங்க போய் ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சேன், நீ இப்படி செஞ்சியா தெரியலையே அப்படின்னு வரும். இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். புரியுதுங்களா? அவர் நினைவுக்கு பாவத்தை கொண்டு வரல. ஆனா நீ என்ன பண்ற? உன் நினைவுக்கு அறிக்கை செய்து விட்டுவிட்ட பார்த்த மறுபடியும் இந்த பாவத்தினால கடவுள் செய்யல. கடவுள் சொல்றா, நான் எதுவுமே செய்யலப்பா, நீயே பேசி நீயே நியாய தீர்ப்பு மண்டல எழுதிட்டு போறேன்றாரு. சில பேரும் பாத்தீங்கன்னா போய் பேசும்போது அவர் என்ன பேசுறான்னு கேட்கவே மாட்டான். நீங்க பண்ணீங்க அப்படி பண்ணி, சரி பாருங்க பாய், டே என்னடா நீ பேசுங்க, நான் பேசுறத கொஞ்சம் கேளு.
இன்றைக்கு நீங்கள் தேவன் பேசுறதை கேட்கறதை விட்டுட்டீங்க. நீங்க பாடு உட்காந்துக்கிட்டு நான் நினைக்கவே மாட்டேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? நினைக்கவே நீ நான் என்ன பண்றோம்? நீங்கள் நான் என்ன பண்றீங்க? எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எதை நினைக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷனா, தேவனால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்ப எவனுமே என்னை குற்றப்படுத்த முடியாது, குறை சொல்ல முடியாது. தேவன் ஒரு மனிதன் நீதிமானாக்கும் போது எவன் குற்றம் சாட்ட முடியும் என்று வேதம் சொல்லுது. உங்களை பிசாசு கூட குற்றம் சாட்ட முடியாது. ஆனா நீங்க தான் உங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. விளங்குதா? நீ உன்னை குற்றம் சாட்டுற வரைக்கும் ஆசீர்வாதத்துக்கு நீ தான் தடை பண்ணிட்டு இருக்க. ஆசீர்வாதத்தை போய் என்ன பண்ற? ஆசீர்வாத கண்மாய போய் என்ன பண்ற? போய் ஆசீர்வாத கண்மாயை நீ திறக்கல, இன்னும் போய் என்ன பண்ற? கண்மாய உயரத்தை இன்னும் மேல கட்டுறியா? முட்டா போய் தர ஆசீர்வாத கண்மாய் திறக்கப்படட்டும். உன் மைண்ட் தேவ வார்த்தைக்கு திறக்கப்படட்டும். புரியுங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவே என்ற எண்ணம் உணர்வு மேலோங்கி இருக்கணும். ஆசீர்வாதம் பலிக்கணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், ஆசீர்வாதத்தோடு இசைந்து வாழணும், இணைந்து வாழணும், அதோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதை குறித்தான எண்ணம் உணர்வுகளாக வாழ்ந்தால்தான் இணைய முடியும். சாபத்தின் எண்ணத்தை உள்ள வச்சு, பாவத்தின் எண்ணத்தை உள்ள வச்சு அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை அதோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப அதுதான் அதோடைய விளைவுகளை உங்க வாழ்க்கையில காட்டும். புரியுதுங்களா? கத்தரை குறை சொல்லாதீங்க. அதுக்காக தான் நிறைய பேர் ஜெபத்தினால் எல்லாம் மாற்றும், ஜெபத்துல எல்லாமே ஆகுதுன்னா பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்தா ரொம்ப நல்லது, எனக்கு நல்லது. இந்த வேலையே இல்லாம இருந்திருப்பேன். நான் பாட்டு நான் ஒரு லைன்ல இருந்திருக்கலாம். நமக்கு தான் எல்லாம் ஜெபம் இருக்குல்ல. ஜெபத்திலே பணம் வேணுமா? ஜெபத்தை ஜெபம் பண்ணிடுவோம். வேலை வேணுமா? ஜெபம். எல்லாத்துக்கும் ஜெபம். அப்படி சரி இல்லையா? உபவாசம் ஒரு 40 நாளா போடுவோம். சில பாஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா போய் கவுன்சிலிங் கேட்டீங்கன்னா, ஐயா எனக்கு இதெல்லாம் நடக்கல, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுமையா? நடக்கல. சரி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சரி உபவாசம் நடக்கல. எத்தனை நாள் போட்ட? 1 டைம் போட்டேன். 3 நாள் போடுவாங்க. அடுத்து ஐயா 3 நாளும் போட்டு ஒன்றும் நடக்கல. 40 நாள் கடுமையான உபவாசம் போட்டு போராடுங்கள். 40 நாள் போடுறதுக்குள்ளேயும் செத்தே போயிடும் ஆளு. நிறைய பேர் உபவாசம் போட்டு போய் செத்து போயிருக்காங்க தெரியுமா? ஒயிட் நோட்டில் ஹலோ மந்த்லி ஒன்ஸ் போட்டிருக்கோம். அது இல்ல. ஜெபத்தினால எல்லாம் ஆகும்னா இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இருக்கிற வல்லமையான ஜெபம். அவர் இங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு? பிறந்து விவரம் செய்யற வயசு வந்தோடனே என்ன பண்ணுவாரு? அப்படியே கையை தூக்கி இருப்பாரு, எல்லாம் மாறி இருக்கும் சொல்லிட்டு அப்படியே பல்லவத்துக்கு அப்படியே மிளகால் போட்ட மாதிரியே மேலே ஏறி இருப்பாரு. முடிஞ்சிச்சு வேலை. என்னவா? ஜெபிச்சால் எல்லாம் மாறும் அப்படின்னு பிதாவை தேவன் சொல்லிட்டாரு. அதனால ஜெபிச்சுட்டேன், முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஜெபம் ஜெயன் போட்டிருக்கா என்ன? கிடையாது. வசனம் இல்லவே இல்லை. இன்னும் நிறைய பேர் தெரியாது. எனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஐயா ஒருத்தர் பேசுறாரு, ஐயா ஜெபமே ஜெயம் சொல்லி வசனம் போட்டிருக்கா இல்லையா? எங்கேயா போட்டிருக்கு? காமியா கொஞ்சம். போனதுக்கே தெரியாது நிறைய பேத்துக்கு. ஒருத்தர் அடிச்சு விட்டதை இவன் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே, ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம் போட்டிருக்கு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம்னா என்ன? தேவ வார்த்தை தான். புரியுதுங்களா? ஆகையால் ஜெபத்தினால எல்லாம் மாறுதில்ல. ஏன்னா இங்க மாறனா மனிதனுடைய மனநிலைகள் மாற வேண்டியதா இருக்குது. அவன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. மனநிலை மாறாத பட்சத்துல அவன் ஜெபம் சரியா சென்றடையாது. அதுக்காக ஜெபம் வேணாம்னு சொல்ல, ஜெபம் தேவை. இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய மனநிலை ரொம்ப முக்கியம். மனநிலை சரியா இருந்தா தான் ஜெபத்துடைய வல்லமை பவர்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? தான் யாரு என்னன்றத அவன் உணரணும். இப்ப பாருங்க, நான் பாவி பாவின்ற உணர்வோட ஒருத்தன் ஜெபிச்சானா அந்த ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்குமான்னு முதல்ல ஜெபத்துக்கே போக மாட்டான். இந்த உணர்வு அவன் என்ன பண்ணும்? கடலை ஜெபிக்க வைக்குமா இல்லையா? இப்ப நிறைய பேர் இப்படியும் பிரசங்கம் பண்ணிடுறான், நீ பாவம் பண்ணிட்டியா ஏசிட்டு வரவே முடியாது சொல்றா இல்லையா? அதனாலே என்ன பண்ண, இப்ப ஒரு பாவம் செஞ்சுட்டாவே ஏசிக்கிட்டு போக முடியுதா இல்லையா? போக முடியல. ஏன்னா அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டோம், பயமுத்தி வச்சுட்டாங்க. ஏற்கனவே இதெல்லாம் ஈட்டி இதெல்லாம் பார்த்துட்டோம். நீ இவர் வந்து வேற மாதிரி வச்சு காமிக்கிறாங்க, இது ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு ஓடுறான் பாருங்க. ஆனா வேற சத்தியம் என்ன சொல்லுது? பாவம் செஞ்சாலும் எங்க வரணுமா? ஏசிட்ட வரணும். இல்லைங்க, பாவம் செஞ்சாலும் தெய்வத்தை வரவே முடியாது. யார் சொன்னா? பாவம் செஞ்ச அத்தனை பேரும் இயேசுவை பின்னாடி தான் இருந்தான், பாவி தான் பின்னாடி இருந்தான். இயேசுட்ட வர இருந்துச்சாலே இயேசு தரிசிச்சானா இல்லையா? எவன் தரிசிச்சான்? பாவியான ஆட்கள் தரிசனம் பண்ணாங்களா இல்லையா? இந்த பாவம் செஞ்சாலும் இயேசு கிட்ட வராம ஓடுறது தான் தப்பு. புரியுதுங்களா? இப்படி வேதம் சொல்லுது. மற்றவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எந்த சபைக்கு போறது ரொம்ப முக்கியம். முட்டாளோட சேர்ந்தோம்னா நம்மள எப்படிதான் இருப்போம்? முட்டாள் போதட்டு இருந்தா முட்டாத்தான வெளிப்படும். அந்த முட்டாளோட போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா அல்லேலூயா ஆமே ஆமே சரி ஓயாம அல்லேலூயா போடுவான். தெரியுமா? அவனுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். சரக்கு இல்லாதனால டைம் ஓட்டணும்ல. தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அல்லேலூயா வருதுன்னா ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவநாமத்துக்கு மகிமைப்படுத்த அல்லேலூயா சொல்லலாம். ஓயாம இல்லைன்னா அல்லேலூயா, நான் அப்படி போனேன் அல்லேலூயா, நான் இப்படி போனேன் அல்லேலூயா,
காலை 5 மணிக்கு எழுந்துச்சு பாத்ரூம் போனேன் அல்லேலூயா பேசி இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டுறீங்களா? சரக்கு இல்லைன்னு அர்த்தம். முட்டாளோடு இருக்குதுல்ல, ஞானியோடு செஞ்சிருக்கு ஞானியாவன் வேதம் சொல்லுது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, எந்த சபை, பெரிய சபையோ சிறிய சபையோ, சத்தியம் எங்கு உபதேசிக்கப்படுகிறது, எங்கே கடவுள் என்னோடு ஈடுபடுகிறார், எது என்னை பூஸ்டப் பண்ணுது, எது கடவுள்கிட்ட நெருக்கமாய் கொண்டு போகிறது, அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அங்கே நம்ம இருப்பது மிகவும் நல்லது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்துக்கு தடை பிசாசு கிடையாதுப்பா. உன் எண்ணங்களை இன்னைக்கு மாற்றி போடு. நீ எந்த பாவத்தெல்லாம் அறிக்கிட்டியோ அதுக்கு மன்னிப்பு நான் உனக்கு கொடுத்துட்டேன். இனி பாவத்தையே சிந்திப்பதையும், நீ எந்த பாவத்தை செஞ்சியோ அதை கண்ணாடி போட்டு அப்படியே வீடியோ ஆன் பண்ணி உள்ளேயே டிவி பார்க்கறது இல்ல. நிறைய பேர் உள்ள பெரிய டிவி பார்த்துட்டு இருக்கான், இலவசமான டிவி உள்ள. என்ன இலவசமா இது கட்டுறதெல்லாம் கிடையாது. எது ரீசார்ஜ் பண்றதெல்லாம் டாடா பிளே, ஏர்டெல், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது வேணாலும் உங்களுக்கு அதாவது சொல்லுவான், இத்தனை இது பண்ணால் 200 டிவி தெரியும், இத்தனை ரீசார்ஜ் பண்ணால் 50-100 டிவி தெரியும். பல்லாயிரக்கணக்கான டிவி ரீசார்ஜ் பண்ணாமல் எடுக்கலாம். உள்ள என்ன டிவி ஓடுது? ஆசீர்வாதம் டிவி. ஆசீர்வாதம் நீங்க பாட்டான அதை தேவ பிள்ளைகளே, வார்த்தை என்று ஆசீர்வாதத்தை உள்ளே பாருங்கள். உங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஐ எம் பிளஸ்ட் மேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இப்படிதான் நான் பார்க்க போறேன். எனக்கு எதிர்ப்பதமா எது நடந்தாலும், ஐயோ இப்படி நடக்குது இப்படி நடக்குது, அது நடந்தாலும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் தான். இப்படி பார்க்க பார்க்க எதிர்ப்பதமா நடந்ததெல்லாம் இப்ப நேர்மறையா மாறிடும். புரியுதுங்களா? கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஆகையால் கடவுள் உங்கள் மேல் அன்பா இருந்தபடினாலதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதை பார்க்க ஆரம்பிக்கும் போதே சாபம் ஓடிடும். எப்படி சாபத்தை நீங்க விருந்து வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டீங்களோ அதே போல இப்ப என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதத்துக்கு விருந்து தேவையில்லை, நீ சும்மா கூப்பிட்டா கூட வந்துடும். நீ என்னை கூப்பிட்டாவே வந்துருவேன். வேதம் சொல்லுது, ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும், சாபத்தை விரும்பினால் என்ன வருமா? எதை விரும்புறீங்க? எந்த டிவியை டியூன் பண்றீங்க? உள்ள இலவசமா கிடைக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி தின்னோம்னா போச்சு, எல்லாத்தையும் பார்த்தோம்னா போச்சு. ஆகையால் ஆஹா என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், இது முக்கியம், இங்க எப்படி இருக்குதோ அப்படியே என் வாழ்க்கை வெளியே அமைய போகுது, இங்கே நான் தேவ வார்த்தையை வச்சு பார்க்க போறேன். எல்லாம் எலிமினேட் போகும்.